வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஸ்வாக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணுவும் ரித்து வர்மாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்வாக்ன்ற படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எப்பவுமே ஒரு கிங்டம் இருக்குன்னா கிங் தானே இருப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நமக்கு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல குயின் தான் எல்லாமே. அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். ஆண்களுக்கு பெருசா மரியாதை கிடைக்காது. ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆண்கள் அவங்களோட முகத்தை கூட காட்டக்கூடாது, மூடி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இடத்தோட குயின் பேரு ருக்மிணி அப்படின்றது. ஆக்சுவலா இங்க பெண்கள் பிறந்தா மட்டும் தான் வச்சுப்பாங்க. ஆண்கள் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாவடிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள்னால எந்த ஒரு யூஸும் இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ருக்மிணிக்கு இதுக்கு முன்னாடி ஆண்கள்லாம் பிறந்திருக்கும், அதெல்லாம் இவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. எப்படியாவது பெண் பிறந்திரணும், அப்பதான் ராஜ்யத்தை ஒப்படைக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மீரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆண் பெண்ணன் வேதம்லாம் பார்க்க கூடாது, யாரா இருந்தாலும் சாவடிக்கிற உரிமை நமக்கு இல்லைன்ற மாதிரிலாம் ருக்மிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ருக்மிணி மீரா சொல்றத காதுலயே வாங்க மாட்டாங்க. ஆட்சி செய்யறவங்க அவங்களோட பேரை பொறிச்சுப்பாங்கல்ல, ருக்மிணியோட பேரை பொறிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மன்னரோட பேரையும் பொறிக்கணுமான்ற மாதிரி கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்டு ருக்மிணி டென்ஷன் ஆயிடுறாங்க. மன்னரோட பேர்லாம் சவத்துல வராதுன்றது உனக்கு தெரியும்ல, இருந்தும் எதுக்காக கேட்டன்ற மாதிரி கழுத்துல லைட்டா வெட்ட போட்டுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க கோவமானவங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மன்னர் தான் என் பேரையும் கேட்டுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவன் கேட்டிருப்பான். இதெல்லாம் மேல இருந்து மன்னர் கவனிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நான் மாத்துவேன், சீக்கிரமா ஆண்கள் கிட்ட ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஒரு எஸ்ஐ சீக்கிரமா ரிட்டையர் ஆக போறாரு போல. அவரை பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருக்குமே டிபார்ட்மெண்ட்ல பிடிக்காது போல. இவர் போய் தொலைய போறாரு அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐயுமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் போக போறேன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி எஸ்ஐ எல்லாரையும் பார்த்து பேசுறாரு. இதோடய இவரோட பேச்சை முடிச்சிடுறாரு. இவரோட பேரு எஸ்ஐ வலசலா அப்படின்றது. இவர் இதுக்கப்புறம் எஸ்ஐன்னு மட்டும் சொல்றேன். இவர் ஒரு கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. எப்படியாவது ஏமாத்தி காசு சம்பாதிக்க முடியுமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது. அந்த லெட்டர்ல ஒரு கிங்டம் பத்தி எனக்கு தெரிய வந்தது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த கிங்டம் பத்தி நமக்கு காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களோட சொத்தெல்லாம் இன்னமும் ஒரு இடத்துல இருக்கு. விஜய் அம்மான்றவங்களும் ராஜகுருன்ற அவங்களோட பையனும் தான் இந்த விஷயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸ்வாகனிகா அப்படின்ற ஒரு கிங்டமோட சொத்தா தான் இருக்கும். அவங்களோட வம்சாவளிக்கு தான் இந்த சொத்தை இவங்க ஒப்படைக்கணும். அந்த வம்சாவளியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேரெல்லாம் இவங்க பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ராஜகுருக்கு பெண்கள் மட்டும் தான் பிறந்துட்டு இருப்பாங்க, ஆண்களே பிறக்க மாட்டாங்க. ராஜகுருக்கு இது வரைக்கும் 5 பெண்கள் பிறந்துட்டாங்க, ஆண்கள் பிறக்கவே இல்லை. நம்ம சீக்கிரமா பதிவு பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி விஜயம்மா சொல்றாங்க. ஆண் வாரிசு இருந்தாதான் இவங்க பதிவு பண்ணிட்டு சொத்தை தருவாங்க. பெண் வாரிசு இருந்தா பதிவு மட்டும் தான் பண்ணுவாங்க, சொத்தை தரமாட்டாங்க. சொத்தெல்லாம் இவங்களுக்கு வந்துடும். ராஜகுரு சொத்தெல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கிறாரு. பெண் வாரிசு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா விஜயம்மா ஆண் வாரிசு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, இவங்கள பாக்குறதுக்காக தான் வேகமா வந்துட்டு இருக்காரு. இந்த எல்லா சொத்தும் நமக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி ராஜகுரு யோசிக்கிறாரு. அதனால ஒரு அசிஸ்டன்ட்ட கூட வச்சுக்கிறாரு. பெண் வாரிசு தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணிடணும். அப்பதான் அந்த சொத்தெல்லாம் ராஜகுருவான எனக்கு கிடைக்கும். அதை வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். உனக்கும் ஒரு ஷேர் தரேன், அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணை புடின்னு சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க பிளானுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எஸ்ஐ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எஸ்ஐ அச்சலா இந்த வம்சத்துல முன்னாடி இருக்கவர் மாதிரியே இருக்காரு. இதுவே போதும், நான் தான் அந்த வாரிசுன்ற மாதிரி சொல்றாரு. போட்டோ வச்சுலாம் நாங்க ஒத்துக்க முடியாது, நீங்க பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு செப்பு தகடு இருக்கும், அது எடுத்துட்டு வாங்க, அப்பதான் நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையில எஸ்ஐ கிட்ட அந்த மாதிரி செப்பு தகடுலாம் இல்ல. ஆனா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல, இவங்க கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சீக்கிரமே அதை எடுத்துட்டு வரேன், என்னோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன்லயே தான் தங்குறாரு. இத புதுசா வந்த ஒருத்தர் கவனிக்கிறாரு. என்ன சார் இங்கேயே தங்குறாரு, சாருக்கு ஃபேமிலி இல்லையான்னு கேட்கிறாரு. பழைய ஆளும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ரேவதின்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது இவரும் பார்த்து அவங்களை கவனிச்சுப்பாரு. நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவங்க மிஸ் ஆயிடுவாங்க. இவர் எல்லா இடமும் தேடி அலைவாரு. கடைசி வரைக்கும் அவங்களை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ரேவதி எங்க போனாங்கன்னு தெரியாம அவங்கள நினைச்சே பயங்கர ஃபீலிங்ல இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ருக்மிணின்ற ஒரு ராணியை காமிச்சாங்கல்ல, அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு சகுனா அப்படின்றது. இவளை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளோட அம்மா முடியாம இருக்காங்க போல.
அம்மாக்கு நிறைய செலவாகுது, அந்த செலவை மேனேஜ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சகுனா வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பசங்க சேர்ந்த மாதிரி இவங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த வழியா எஸ்ஐ வந்து காப்பாத்திடுறாரு. ஒரு பொண்ணா இருந்துட்டு எதுக்காக நைட்லாம் வரன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் பொண்ணு வரக்கூடாதான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பெண்கள்னா அடக்கொடக்கமா நைட்டு நேரம் வீட்டுல தான் இருக்கணும், இந்த மாதிரி வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆணாதிக்க சிந்தனையோட பேசுறாரு. இதெல்லாம் கேட்கிற சகுனாக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா இவர் எஸ்ஐல எதிர்த்து பேச முடியாம இவங்களுமே இந்த இடத்துல அமைதியா இருந்துடுறாங்க. எப்பவுமே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றானா, இவங்க திரும்பி இருக்கும் போது இவங்க பின்னாடி தட்டலாம்னு நினைக்கிறான். அவன் தட்டுறதுக்குள்ள கையை பிடிச்சிடுறாங்க, கையை முறுக்கிட்டுலாம் இருக்காங்க. அதே மாதிரி ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஓனரா அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அதே மாதிரி நீயும் வேற வேலை பார்த்துக்கோன்ற மாதிரி ஈரனை பார்த்து சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறாங்க. நீ தப்பு பண்ணலமா, இதே மாதிரி எவனாவது சில்மிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பான், உனக்காக எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்ப முடியுமா, அதனால நீயே வேலையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு சகுனா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப அங்க இருக்க போர்டெல்லாம் எட்டி மிதிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சகுனா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது ஆணாதிக்க உலகமா இருக்கு, பெண்ணாதிக்க உலகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் உருவாக்கணும், எல்லாரையும் அதுக்கேத்த மாதிரி நான் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கிற கதை இல்லைன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே பிச்சையா காசை போட்டுறாரு. பெண்கள் நிலைமை இப்படிதான் இருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. கூட கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்கார்ல, நீ போட்டிருக்க மூக்குத்தி, நீ வச்சிருக்க போனு, இது எல்லாமே ஒரு ஆண் தான் உனக்கு கொடுத்தான், அதனால ஆண் தான் என்னைக்குமே மேலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு பயங்கரமா சகுனா டென்ஷன் ஆயிடுறாங்க. சகுனா இருக்காங்கல்ல, இவர் தந்த மூக்குத்திய கலட்டி இவர்கிட்டயே தந்துடுறாங்க. இவரோட போனையும் டேபிள்ல வச்சு இவர் காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏ சகுனா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சகுனா கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னு நினைக்காத, தொலைச்சிருவன்னு சொல்றாங்க. எஸ்ஐக்கு அந்த செப்பு தகடு எப்படி இருக்கும்னே தெரியாது, அதனால இவரே கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. இதான அந்த செப்பு தகடு அப்படின்ற மாதிரி தராரு. இல்ல சார், இந்த மாதிரி இருக்காது, பாபா சிம்பிள் போட்டு வேற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட அது இல்லைன்னு நினைக்கிறோம், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எஸ்ஐயும் வேற வழி இல்லாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப குப்பை வண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரு செப்பு தகடு வெளியே வந்து விழுது. ஆக்சுவலா இதுதான் இவங்க தேடிட்டு இருக்க செப்பு தகடா இருக்கும். யார் இந்த குப்பையை போட்டது அப்படின்ற மாதிரிலாம் குப்பைக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டுல தான் குப்பையை போட்டாங்கன்ற மாதிரி அவரும் ஒரு வீட்டை சொல்றாரு. இப்ப ராஜகுரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாரு. அது பார்த்தா ஈரனோட வீடா இருக்கும். நீங்க தான் வாரிசு போல, உங்க அம்மா எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களும் அம்மாவை கூட்டு வந்து காட்டுறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த செப்பு தகடோட நாங்க சொல்ற இடத்துக்கு வரணும், நாங்க சொல்ற மாதிரி பண்ணோம், அப்படி பண்ணா நிறைய காசு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த ஒரு கமிஷனை தரலாம்னு நினைக்கிறாங்க. அதுவே ஈரனுக்கு பெரிய அமௌண்ட், நான் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வந்தவங்க விஜய் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பூஜை பண்றதுக்கு சாரியோட தான் வரணும்ன்ற மாதிரி விஜய் அம்மா சொல்றாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைன்ற மாதிரிலாம் இவங்க ஆர்கியூ பண்றாங்க. சரி, வர காசை எதுக்கு விடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. படிக்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. பூஜையை நிறுத்துங்க, ஏன்னா இந்த குடும்பத்துல வேற ஒரு வாரிசு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே வந்து அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அந்த வாரிசு எங்க இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த வாரிசு எங்க இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. அவர் இப்ப ஸ்பேஸ்ல தான் போயிட்டு இருக்காரு. இப்ப 3 ரீச் பண்ணிடுறாரு. 3ல இவர் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கிசா போதையில இருக்காரு. அதனாலதான் ஸ்பேஸுக்கு எல்லாம் போன மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பேரு சிங்கா அப்படின்றது. அதே மாதிரி இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு கலுவா அப்படின்றது. கலுவா இருக்காங்கல்ல, எந்திரி எந்திரின்ற மாதிரி எழுப்புறாங்க. எந்திரிச்சு இவரும் இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்டல்ல வச்சுதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வார்டன் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அதனால சிங்காவும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த சிங்காவை பொறுத்த வரைக்கும் மைக்கேல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் பண்றதுக்கு பெருசா இவங்களுக்கு வியூஸே கிடைக்க மாட்டேங்குது. மைக்கேல் இருக்கார்ல, ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இவரை கூட்டு வந்துட்டாரு. அந்த ப்ரொஃபசருக்கு ரீல்ஸ்ல நிறைய ஐடியாலாம் இருக்கும். என் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்ற ஐடியாவெல்லாம் இவங்க ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த ப்ரொஃபசர் ஹெல்ப் மூலியமா சிங்கா இருக்கார்ல, நிறைய காசெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன் அப்பாவை பார்த்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கலுவாவோட அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அதுதான் ப்ரொஃபசரா இருக்கும். ப்ரொஃபஸரும் இது தெரிஞ்சோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. உன்னை படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா நீ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது, என் கூட வான்ற மாதிரி அப்பாவும் கலுவாவை கூட்டு போயிட்டு இருக்காரு.
கழுவா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவரை தான் பண்ணிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ப்ரொஃபசர் சிங்காவை பத்தி சொல்றாரு. சிங்காவோட அம்மா பேரு ரேவதி அப்படின்றது. அவங்க இதே காலேஜ்ல தான் ப்ரொஃபசரா வேலை பார்த்திருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட பத்தி பல வாட்டி இவர் கேட்டு பார்த்திருப்பாரு. ஆனா ரேவதி அதை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அப்பன் பேரு தெரியாதவன் இவனுக்குலாம் என்னோட பொண்ணை தரமாட்டேன்ற மாதிரி ப்ரொஃபசர் பேசுறாரு. இதனால சிங்காவுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் கிளம்புறேன்ற மாதிரி சோகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன் அப்பா எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவேன்ற மாதிரி ரேவதி கேட்டிருப்பாங்க. என் அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவன் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சிருப்பான். அம்மா இறந்து போயிட்டாங்க போல. இப்ப பழைய விஷயத்தெல்லாம் சிங்கா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரோட வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் இருக்கு. இது என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை எடுக்கிறாரு, படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் படிக்கிறதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியும் எஸ்ஐயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ரேவதி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எஸ்ஐயும் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃபை தாங்குன்னு இவர் தாங்குவாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலயும் ஆண்களை விட பெண்கள் கீழானவங்க கிடையாது, ரெண்டு பேருமே சமமானவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மன்னர் காலத்துல இருக்கும் போது கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜென்மத்திலேயே இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பார்ட் டைமா இவங்க டப்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் தான் ஒவ்வொரு டப்பிங் ஸ்டுடியோக்கா இவங்களை கூட்டு போயிட்டு இருப்பாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான வாய்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு இவங்களோட வாய்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கும். இப்ப இவங்க கிட்ட இருந்து வாய்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப ரயில்வே இடத்துல அதை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒய்ஃபோட வாய்ஸை கேட்கணும்ன்ற மாதிரி எஸ்ஐ நினைக்கிறாரு. இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. ஒய்ஃபோட வாய்ஸ் வருது இல்ல, அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, கரு கலைஞ்சிருது. ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கரு கலையில 2-3 வாட்டி கரு கலைஞ்சிருது. ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த கரு கலையறதுக்கு காரணமே எஸ்ஐயா தான் இருப்பாரு. ஆக்சுவலா ஒருத்தனை வச்சு இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு பாத்துருவாரு. பெண் குழந்தைன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாட்டுல எதையாவது கலந்து தந்துருவாரு. அது மூலியமா இவங்களோட கரு கலைஞ்சிரும். இந்த மாதிரி தான் 4-5 கரு தொடர்ச்சியா கலைஞ்சிருக்கும். இதெல்லாம் டாக்டர் லேடிக்கும் டவுட்டை வர வைக்குது. இப்ப டாக்டர் லேடியும் ரேவதியை வர வச்சு பேசுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணிருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறக்க இருந்த எல்லாமே பெண் குழந்தைகள், அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிருக்காரு. ஆனா இந்த வாட்டி ஆண் குழந்தை, அதனால இந்த வாட்டி எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட பத்தி டாக்டர் இப்படி சொல்றத ரேவதியால ஏத்துக்க முடியல. டாக்டரை திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதமா, இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது, எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ டாக்டர் சொல்றது உண்மைதான், ஹஸ்பண்ட் வேணும்ட்டே பண்ணிருக்காரு போலன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஒய்ஃப் வீட்டுல காணோம். ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. இதனால தான் அப்பா விட்டுட்டு அம்மா வந்திருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப மைக்கேல் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எனக்கு அப்பா இருக்காருடா, அவரை தேடி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மைக்கேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ராஜகுரு இருக்காரு பாத்தீங்களா, வந்திருக்க லெட்டரை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இவதாம்மா பொண்ணு, நம்ம சீக்கிரமா ப்ரொசீஜரை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயம்மாவோட மனசை மாத்தி ப்ரொசீஜரை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு எஸ்ஐ வந்துடுறாரு. என்ன வேற ஒருத்தங்களை வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் வாரிசு, இவ ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா, நீ தான் ஏமாத்துறதுக்காக வந்திருக்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மாத்தி மாத்தி வாக்குவாதம்லாம் வருது. இப்ப விஜயம்மா இருக்காங்கல்ல, உங்களை தாண்டி வாரிசா யாரோ இருக்காங்க போல, அவங்கள பத்தி தான் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, அந்த பையன் கிளம்பி வரட்டும், நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் சிங்காவா இருக்கும். சிங்காவும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆன மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. எஸ்ஐ பையன் தான் வேணும்ன்றதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாரு. பையன் கிடைப்பான்னு நினைக்கும் போதுதான் ஒய்ஃப் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஒருவேளை அந்த பையன் தான் வரப்போறானா, அவனை பத்தி தான் லெட்டர்ல எழுதி இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் ஏமாத்துக்காரின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுத்து தானே இருந்தாங்க. இப்ப அம்மா ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பி போயிடுறாங்க போல. அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோன்னு இவரும் ஷாக் ஆயிடுறாரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு எஸ்ஐயும் இங்க இருந்து கிளம்புறாரு. எஸ்ஐக்கு ஆப்போசிட் சைட்ல தான் சிங்கா பைக்ல வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆட்டோல யாரோ வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பகுதி கிட்ட வரும்போது இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே மாத்தி மாத்தி அவங்க முகத்தை பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஆட்டோல வந்தது ஒரு திருநங்கை தான். இவங்க பேரு விபூதி அப்படின்றது. இவங்க பார்க்க அச்சசலா சிங்கா மாதிரியே தான் இருக்காங்க. எஸ்ஐயும் இந்த விஷயத்த கவனிக்கிறாருல, என்ன நம்மள மாதிரியே 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. என்ன பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்னு 3 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் 4வது நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு குரு அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பாடகரா இருப்பாரு. இப்ப வயசு 95க்கு மேல ஆயிருது. இப்ப கூட ஒரு ஃபெஸ்டிவல்ல பாடுறாரு. வண்டி இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி தான் போகுது. இதை தாண்டி ஒரு சிலை மேல போத்தி இருந்த துணி கீழே விழுது. இப்ப அந்த சிலையை பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த சிலையில இவங்கள மாதிரியே ஒருத்தர் தான் இருக்காரு. என்ன நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா அந்த சிலையை பார்த்துட்டு இருக்காங்க.
இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ருக்மிணி ஆட்சி நமக்கு காட்டுறாங்க. ஆண்கள்லாம் முகத்தை காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னடா முகத்தை காட்டிட்டு போறீங்க, முகத்தை மூடுங்க, எல்லாம் அந்த மன்னர் கொடுக்கிற செல்லம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் மன்னரை நமக்கு காட்டுறாங்க. இவரை மன்னர்னு மட்டும் சொல்றேன். மன்னர் இருக்கார்ல, எப்படியாவது ஆண்கள் கிட்ட ஆட்சி வரணும், அதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காரு. இத பத்திலாம் ராணிக்கு அப்பப்ப தகவல் கிடைக்குது. ஆனா ராணி இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மன்னரால எதுவுமே பண்ண முடியாது, என்னை எதிர்க்க யாருக்குமே தைரியம் வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. கெத்தா வந்துட்டு இருந்த மன்னர் இருக்கார்ல, ராணியை பார்த்ததுக்கு அப்புறம் பம்ம ஆரம்பிக்கிறாரு. எங்க கிளம்பிட்டேன்ற மாதிரி ராணி கேக்குறாங்க. சும்மா வேட்டைக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த காசை எடுத்துட்டு போன்ற மாதிரி தூக்கி போடுறாங்க. இவருமே கீழே குனிஞ்சு எடுத்துட்டு போறாரு. இவன்லாம் நம்மளை எதிர்க்க முடியாதுன்ற மாதிரி ராணி ஒரு பார்வை பாக்குறாங்க. நேரடியா மோதி ராணியை ஜெயிக்க முடியாது அப்படின்றது ராஜாவுக்கும் நல்லா தெரியும். ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜகுரு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு திருநங்கையா தான் இருப்பாரு. அவர்கிட்ட தான் இவர் பேசிட்டு இருக்காரு. சூழ்ச்சி பண்றதுக்காக தான் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுறாங்க. ராணி ஆண் வாரிசு எல்லாம் கொண்டுகிட்டே இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. ஆனா மீரான்னு ஒருத்தங்க பேசினதை கேட்டோன்னா இவங்களோட மனசு மாறி இருக்கும். ஆனா இருந்தா என்ன பரவாயில்ல, நம்ம வளர்ப்போன்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. எப்படியும் பெண் பிறந்துரும், அது மூலியமா ராஜ்யத்தை தந்துடலான்றதுக்காக தான் ஆணை வளர்க்கறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ஆணுக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. எப்பவுமே ராஜாவோட சர்நேம தானே சேர்த்துப்பாங்க. ஆனா இங்க ராணியோட சர்நேம தான் சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சர்நேம சேர்த்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஹீரோ இருக்கார்ல, ஒருத்தனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அவன் குதிரை அங்க இருந்து ஓடி போற மாதிரி பண்ணிடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடந்துருது. இங்க இருக்கவர் இருக்கார்ல, ஏதோ அபசகுணம் போல வேற பேரை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ராணிய வேற ஒரு பேரை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதும் ராஜா சிக்னல் கொடுக்கிறாரு. அதனால நெருப்புலாம் அந்த இடத்துல பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. என்ன அபசகுணமா நடக்குது, உங்க சர்நேம சொல்றதுனால தான் இது நடக்குது போல. ராஜாவோட சர்நேம சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்னு வேற பேரை ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, குழந்தை உயிருக்கே ஆபத்தா முடியலான்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. ராஜா நீங்களே பேர் வைங்கன்ற மாதிரி குழந்தைய கையில தராங்க. நான் எப்படி பேர் வைக்க முடியும், என் சர்நேம வைக்க முடியாது, ராணியே வைக்கட்டோன்ற மாதிரிலாம் ராஜா நடிச்சிட்டு இருக்காரு. என் குழந்தையோட உயிர் தான் எனக்கு முக்கியம், பரவாயில்ல நீங்களே பேரை வைங்க, உங்க சர்நேம சேர்த்தே வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவர் தெனாவட்டா முகத்தை ஓபன் பண்ணிட்டாரு. ஏன்னா இது எல்லாமே இவரோட பிளானா தான் இருக்கும். இப்ப இவரோட சர்நேம சேர்த்த மாதிரி பேரை வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துருது. இப்பதான் போக போக ஆண்களுக்கு தைரியம் வருது. மன்னரும் இந்த கிங்டமோட பேரு ஸ்வாகனிகான்ற மாதிரி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஆண்கள் கிட்ட தான் ஆட்சி இருக்கணும், திரும்பி தப்பி தவறி பெண்கள் கிட்ட ஆட்சி போயிடக்கூடாது, ஆண்கள் எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத ஆண்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஆண்களும் சரி சரின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க நினைச்ச எல்லாமே நடந்துருச்சு, நீங்க ரொம்ப சிறப்பானவர் அப்படின்ற மாதிரி அந்த ராஜகுரு சொல்றாரு. இப்ப மன்னர் இருக்கார்ல, சட்டுன்னு ஒரு வாளை வச்சு இந்த ராஜகுருவோட கதையை முடிச்சிடுறாரு. என் கிங்டம்ல ஆண்களுக்கு இடம் இருக்கு, பெண்களுக்கு கூட இடம் இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி ஆளுக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவரை சாவடிச்சிடுறாரு. இப்ப மன்னரை பார்க்க முனிவர் வந்திருக்காரு. வர சொல்லுங்கன்ற மாதிரி மன்னரும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னா, ஆண் வாரிசே தொடர்ச்சியா வந்ததுன்னா நீங்க சொன்னது நடக்கும். ஒருவேளை உங்க குடும்பத்துல பெண் வாரிசு மட்டும் தான் வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க, கிங்டம் கையை விட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த முனிவர் கேட்டுட்டு இருக்காரு. மன்னர் இருக்கார்ல, அந்த முனிவர் கிட்ட இருக்க தீர்த்தத்தை சைலண்டா வாங்கிடுறாரு. வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா ஆண் வாரிசு வந்துகிட்டே இருக்கும், ஆண் வாரிசு வந்தா நீ ஒழுங்கா அதை பதிவு பண்ணும், அப்படி பதிவு பண்ணலன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்துக்கு ஆணே பிறக்காது, வெறும் பெண் மட்டும் தான் பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இப்ப முனிவரும் மன்னர் கிட்ட இருந்து தீர்த்தத்தை வாங்கிடுறாரு. சரி அரசே, ஆண் வாரிசு வந்தா பதிவு பண்ணிடுறோம், ஆனா பெண் வாரிசு மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிரும், இதுதான் என்னோட பதில் சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மன்னரால இவரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் சாவடி கூடாது, பிரச்சனையில முடிஞ்சிரும். அதனால முனிவர் சொல்றதுக்கு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. முனிவர் இருக்கார்ல, இந்த செப்பை உங்க கிட்டே வச்சுக்கோங்க, உங்க தலைமுறைக்கு கடத்துங்க, இதை வச்சுதான் உங்க சொத்தை வாங்க முடியும்னு சொல்றாரு. பல நூற்றாண்டு கழிச்சு ராஜகுரு கிட்ட அந்த பொறுப்பு வந்திருக்கும். அந்த பொறுப்பை நான் சரியா பண்ணல, அதனாலதான் எனக்கு ஆண் வாரிசே கிடைக்கல. நான் பதிவு பண்ணணும், உன் மூலியமா பதிவு பண்ணனா சொத்து எனக்கு கிடைக்கும், உனக்கு ஒரு பாகம் தரலாம்னு நினைச்சேன். ஆனா போட்டிக்கு இப்ப நிறைய பேர் வரப்போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கழுவாவும் அப்பா மேல கோவப்படுறாங்க. நான் கூட தான் சின்ன வயசுல இருந்து அம்மாவை பார்க்கல, அதனால எனக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடுமா, எனக்கு அம்மா இருக்க தானே செய்யறாங்க, அப்புறம் எதுக்காகப்பா அந்த மாதிரிலாம் பேசுனீங்க, அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவுமே ஏத்துக்கிறாரு. எஸ்ஐ நம்மள மாதிரியே ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. இவங்க வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ஆளுங்களை பார்த்துக்க சொல்லி செல்லுல லாக் பண்ணி வச்சிருக்காரு. சிங்கவும் நீங்க யாருன்ற மாதிரிலாம் அந்த லேடி கிட்ட கேக்குறாரு. அந்த லேடி இருக்காங்கல்ல, லெட்டர்லாம் தந்தது என்னோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நீங்க யாரு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் விபூதியை இவங்கள பத்தி சொல்றாங்க. அந்த மன்னர்ல இருந்து ஒரு 5-6 ஜெனரேஷன் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி வந்தவரோட பேரு குரு அப்படின்றது. குருவை பொறுத்த வரைக்கும் சுனில்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பாடகர்களா இருப்பாங்க. இப்ப ஜாலியா ஒரு பொண்ணு கூட டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரால சொத்தை கிளைம் பண்ண முடியல.
இவருக்கு கல்யாணம் ஆகி முதல்ல பெண் குழந்தை பிறந்தோடனே இவரோட சொத்தெல்லாம் புடுங்கியிருப்பாங்க. இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொத்தை இவருக்கு தரமாட்டாங்க. இவருக்கு 6 பெண் குழந்தைகள் பிறந்துருச்சு. இந்த வாட்டியாவது ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சுனிலுக்குமே அதே பிரச்சனை தான், ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய குழந்தைங்க பெத்துக்க கூடாது இல்ல, அதனால கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரிங்க வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்க குழந்தைலாம் பெத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முனிவர் தலைமுறையை சேர்ந்தவர் இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. சொத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண் வாரிசு வந்தாதான் சொத்தை எங்க கிட்ட இருந்து வாங்க முடியும், அதுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி குருவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப கூட குருவோட ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா தான் இருக்காங்க. இந்த வாட்டியாவது ஆண் குழந்தை பிறந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப குழந்தை பிறந்துருது, அழுவுற சவுண்ட் வெளியே கேக்குது. சவுண்டை கேட்டே சொல்லிடலாம் இது பெண் குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் சுனில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வெளியே வந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. இந்த தகவலும் முனிவர் வாரிசுக்கு தெரிஞ்சிருது. இவர் பதிவு பண்ணி ஆகணும், சொத்தியம் தரணும். அப்படி பதிவு பண்ணாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு ஆண் குழந்தை பிறக்காது, பெண் குழந்தை மட்டும் தான் பிறக்கும். அதனால தந்துடலாம் நினைக்கிறாரு. ஆண் குழந்தை பிறந்ததுனால குரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா சுனிலால சந்தோஷமா இருக்க முடியல. இப்ப சோகமா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. இப்ப குருவும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. எனக்கு தான் 2 குழந்தை பிறந்திருக்குல்ல, அதுல ஒரு குழந்தைய உனக்கு தந்துடுறேன், நீ வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சுனிலுமே சந்தோஷப்படுறாரு. சொன்ன மாதிரியே குருவும் ஒரு குழந்தைய அவருக்கு தந்துடுறாரு. இப்ப சொத்தை கிளைம் பண்ணி வாங்கலான்ற மாதிரி குரு ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களுமே பயங்கரமா வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2 குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தையோட வந்திருக்கான்றது தெரிய வருது. அதெல்லாம் தெரியாது, இன்னொரு குழந்தையும் வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் போய் கூட்டு வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப கூப்பிடுறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாரு. குரு மனசு மாதிரி குழந்தைய திரும்பி கேட்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சுனில் இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாரு. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த குழந்தை இருந்தாதான் இவருக்கு சொத்து கிடைக்கும். இப்ப சொத்தை எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இந்த டைமே முனிவரோட வாரிசுக்கு ஆண் குழந்தை கிடைச்சிருது. அவர் பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. அவன் 2 குழந்தைய கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொத்தை தர முடியும், இல்லைன்னா தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப சொத்து கிடைக்காதே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குரு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. திரும்பி இவரோட ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தையால் தானே சொத்து நிறைய கிடைக்க போகுது, இவனை ராஜா மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் நல்லபடியா பாத்துக்கிறாரு. சுனிலுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க, இவன் மட்டும் தான் பையனா இருப்பான். சுனில் எப்பவுமே பையனுக்கு தான் செல்லம் கொடுத்து வளர்ப்பாரு. அதனாலேயே சுனிலோட பையன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிட்டு இருக்கான். இவ்வளவு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணுமா, அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, என் வழியை நான் பாத்துட்டு போறேன்ற மாதிரி வீட்டை விட்டு இவர் ஓடி போயிடுறாரு. இப்ப குருவோட பையன் வளர்றத நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல எப்பவுமே அக்காங்கெல்லாம் டான்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து இவனுக்கும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இவனும் பெண் மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான். அந்த வழியா வந்த குரு இந்த விஷயத்த பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்து பையனை போட்டு அடிக்கிறாரு. இப்ப பையன் பெட்டியை செக் பண்றாரு. கொலுசு வளையல்னு நிறைய வச்சிருக்கான். என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் கண் முன்னாடியே உடைச்சு போட்டுறாரு. இது என்ன புடவைன்ற மாதிரி புடவைய உருவுறாரு. அவன் என்ன பண்றான்னா அம்மாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்றான். இதை பார்க்கும் போது குருவுக்கு கோவம் வருது. அவன் எப்படி இருக்க விருப்பப்படுறானோ அதே மாதிரி விட்டுலான்ற மாதிரி குருவோட ஒய்ஃப் சொல்றாங்க. ஆம்பளை மாதிரி வளர்க்க சொன்னா பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கல, ஒன்ன தாண்டி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஆக்சுவலா இந்த பையன் நைட்டு முழுக்க அழுதுகிட்டே இருக்கான். அக்காங்க இருக்காங்கல்ல, அவங்கள 2 வலையலா கலட்டி இந்த பையன் கிட்ட தராங்க. இந்த பையனும் பயங்கரமா ஃபீல் பண்றான். அந்த வலையில கையில போட்டுக்கிறான். இதுதான் விபூதியா இருக்கும். நேத்து கோவமா பேசின அப்பவே இப்ப நார்மலா பேசுறாரு. சரி வான்ற மாதிரி டான்ஸ் கிளாஸ்ல அப்பவே சேர்த்து விடுறாரு. இதனால விபூதி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நம்ம அப்பா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. இவரை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா குருவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. பையனை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடலான்ற மாதிரி தான் ஒய்ஃப் ஃபேமிலியை கூப்பிட்டு இவர் கிளம்பிட்டு இருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அவரை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் குரு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. செப்பு தகடை இவர் வீட்லயே விட்டு வந்திருப்பாரு. அச்சச்சோ விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த செப்பு தகடு விபூதி கிட்ட தான் இருக்கு. விபூதி தனியாவே ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இப்போ ஒரு குருவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கு டான்ஸ் மட்டும் சொல்லி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த குருவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவருக்கு பக்காவா டான்ஸ் எல்லாம் சொல்லி தந்துடுறாரு. இப்படிதான் இவர் விபூதியா மாறினாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இருந்தாலும் விபூதியால நல்ல வாழ்க்கையை வாழ முடியல. ஏன்னா எப்ப பாரு ஆண்கள் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப மோசமா நடந்துகிட்டே இருக்காங்க. இதனால பஸ்ல வரும்போது பஸ்ல இருந்து குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் விபூதி யோசிக்கிறாங்க. குதிக்கலாம் நினைக்கும் போது குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ரேவதிக்கு பஸ்லயே தான் பிரசவம் நடந்திருக்கும். இவங்க தான் நல்லபடியா கூட இருந்து கவனிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு சிங்கான்ற மாதிரியே பேர் வச்சிருப்பாங்க. ரேவதி இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட நான் பார்க்கவே மாட்டேன், நீ பாக்குற சூழ்நிலை வந்ததுன்னா இந்த லெட்டரை மட்டும் தந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை தந்துட்டு இங்க இருந்து போயிருப்பாங்க. குழந்தை இருந்தா நம்ம நிம்மதியா வாழலாம், ஒரு குழந்தைய தத்தெடுத்தா என்னன்ற மாதிரி விபூதி யோசிக்கிறாங்க.
ஒரு ஆசிரமத்துக்கு வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துறாங்க, அதை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் ரோட்ல பிச்சை எடுக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி பிச்சைலாம் நீங்க எடுக்காதீங்க, நான் டான்ஸ் சொல்லி தரேன், அது மூலியமா கண்டிப்பா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. விபூதி ஒரு பொண்ணை தத்தெடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணை ஸ்கூல்ல பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னை ஏத்தி விடுறது அம்மாவா இல்ல அப்பாவான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க திருநங்கையில, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த கிண்டல்லயே தான் வளர்ந்திருப்பா, இவ தான் சகுனாவா இருப்பா, இவளுக்கு சுத்தமா அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது, எதுக்காக என்ன தத்தெடுத்தீங்க, அப்படியே விட்டுருந்தா கூட நான் நல்ல நிலைமையில இருந்திருப்பேன், இப்போ உங்களால நான் தினமும் அசிங்கப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இதனால விபூதி ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. இப்படி உடஞ்சு போய் இருக்காங்கல்ல, இதனால்தான் இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டிய நிலைமை வந்திருக்கும். விபூதியும் இந்த குடும்பத்தை சேர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அதனால தான் சிங்காக்கு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க, அதே மாதிரி எஸ்ஐக்கும் லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. இவங்க சொல்ற கதை ரொம்ப சோகமா இருக்குல்ல, இந்த பையன் ஃபீல் பண்றான், அதே சமயம் அசிஸ்டன்ட்ங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விபூதி இருக்காங்கல்ல, அப்பா குரு எங்க இருக்காருன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்பாக்கே லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சொத்தை கிளைம் பண்றதுக்காக வந்துடுறாரு. உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வரட்டும், சொத்தை உங்ககிட்டயே தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் விஜய் அம்மா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே இருக்க 2 பேர் இந்த இடத்துக்கு வந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி எஸ்ஐ யோசிச்சிருப்பாரு. அவங்கள விடவே விடாதன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் சிங்கா இருக்காருல, கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிங்கா மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு விபூதியும் வந்துடுறாங்க. என்ன இவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி எஸ்ஐ ஷாக் ஆகுறாரு. அவங்க சொன்ன கதையை கேட்டதுக்கு அப்புறமும் விடாம இருக்க முடியல, அதனால தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எஸ்ஐயோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வச்சு எஸ்ஐயும் அந்த சகுனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஆணாதிக்க மனநிலையில இருந்து பேசுறாரு. எந்த விதத்துல பெண்களை விட ஆண்கள் சிறந்தவங்கன்னு சொல்றீங்க, எப்பவுமே பெண்கள் தான் சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி சகுனா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விபூதி பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்காங்க. சட்டுன்னு விபூதி கோவப்பட்டு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆண் பெண் கிட்ட ஆதிக்கம் செலுத்தினா மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனா ஒரு 3வது பாலினத்துக்கிட்ட நீ மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிற, அவங்கள பார்த்து அருவருப்பு படுற, அவங்களாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற, இது மட்டும் சரிதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பொண்ணால எதுவுமே பேச முடியல. இவங்களுமே இவங்க நிலைமைய ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. கேக்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. குருவுமே பையனை விட்டுட்டு போனார்ல, இப்பதான் விபூதியை நினைச்சு ஃபீல் பண்றாரு. விபூதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சொத்தே வேணாம், யாருக்கு தரணுமோ தந்துக்கோங்கன்ற மாதிரி ஆட்டோல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பொண்ணுமே நானும் வரேன்ற மாதிரி கூட வரா. இப்பதான் பொண்ணு அவளோட தப்ப புரிஞ்சுக்கிறா. நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப சொத்தை எஸ்ஐ கிட்டயும் பையன் கிட்டயும் தான் தந்திருக்காங்க. பையன் இருக்கார்ல, அம்மாவே போயிட்டாங்க, இந்த சொத்தை வச்சு நீ என்னையா பண்ண போற, நீ நிம்மதியா வாழ முடியுமா, அம்மா உனக்காக ஒரு லெட்டர் தந்திருக்காங்க, அந்த லெட்டரை படி, அப்பயாவது நீ மாறியான்னு பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, இந்த சொத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறாரு. இதனால பெரிய பகுதியை எஸ்ஐ இருக்கார்ல, இவரோட ட்வின் பிரதரான விபூதிக்கு தந்துடுறாரு. விபூதியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் எடுக்காம 3வது பாலினமான இந்த திருநங்கைகளுக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. பொண்ணுமே கூட சப்போர்ட்டிவா அம்மாக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி எஸ்ஐ நமக்கு காட்டுறாங்க. எஸ்ஐ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்கதான் ஒய்ஃப் எழுதின லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ஆனா உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, பெண் வேணாம் ஆண் மட்டும் தான் வேணும்ட்டு, அந்த சிந்தனை ரொம்ப மோசமான சிந்தனை, அந்த சிந்தனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நான் உங்களை விட்டு போறேன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இதை படிக்கிற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒய்ஃப் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதை கேட்கும் போது ஒய்ஃபே கூட இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃபீலிங்கா இவர் அழுதுட்டு இருக்காரு. இப்ப இவரோட பையனான சிங்காவை நமக்கு காட்டுறாங்க. சிங்கா பிரசவ வார்டுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மாமனார் இருக்கார்ல, கவலைப்படாதீங்க மாப்ள, ஆண் குழந்தை தான் பிறக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த குழந்தையா இருந்தா என்னன்ற மாதிரி மாமனாரே இவர் முறைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பிறந்திருக்க குழந்தைய இவர் பாக்குறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காரு. என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியல. இவரோட ஒய்ஃபும் வா வந்து குழந்தைய பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எழுதுறதுக்காக வராங்க. என்ன குழந்தைன்னு காட்டாமையே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சிங்கா ஒரே மாதிரி தான் பாப்பாருன்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.